காரசாரமான மட்டன் வறுவல் என்னோட செய்யலாமா? இது வரைக்கும் மட்டன் ட்ரை பண்ணதே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இது பண்ணுறதுக்கு நான் 600 கிராம் அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். மட்டன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சுருனதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதனால் எண்ணெயிலே வதக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனையும் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. லைட்டாக மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா அந்த மட்டன் நல்லா வதங்கி அதுலேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து குக்கரில் ஒரு 2 அல்லது 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து என்னோடய குக்கரில் 2 விசில் தான் விட்டு எடுத்திருக்கேன். உங்கள் குக்கரை பொறுத்து நீங்கள் வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் 2 விசிலுக்கு அப்புறம் நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ இன்னொரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை நான் 2 கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா சேர்த்து கூட வதக்கிக்கலாம். நல்ல வாசனை வந்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம். இப்போ தேங்காயும் அதே மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காயோட கலர் மாறி வந்ததுக்கப்புறமா ஒரு மிக்ஸி பவுலுக்கு மாற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சோம்பு, பட்டை, கல்பாசி சேர்த்துக்கோங்க. வாசனை வந்ததுக்கப்புறமா 10 சின்ன வெங்காயம், 7 பல் பூண்டை 2 கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். அப்புறம் பாதி பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காய் பத்தை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது மட்டனோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். நான் மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி சேர்த்துருக்கேன். ஸோ தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி அதே மாதிரி நல்லா வதங்கி வரணும். தக்காளி வதங்குற அளவுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மட்டன் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ உப்போட அளவை பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி வதங்கினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அது நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம வேக வச்சுருக்க மட்டனையும் அது கூட சேர்த்துக்கலாம். இதை தவிர நம்ம எந்த தண்ணியும் சேர்க்கக்கூடாது. அதில் உள்ள தண்ணியே போதுமானது. இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுதையும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மறுபடியும் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வேக வச்சிங்கனாவே இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம். இதை அப்படியே லைட்டாக அந்த மாதிரி கிரேவி மாதிரி கூட எடுத்துக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் ஸ்டவ்வில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு ட்ரையான மட்டன் வறுவல் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.